ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கப்பர்நகும் என்கிற ஊருக்கு போறாரு. அங்க ஒரு வீட்டுல ஆண்டவர் இருக்கிறார். இதை கேள்விப்பட்ட திரளான ஜனங்கள், சரீரத்துல வியாதியோடு இருந்தவங்க, அற்புதங்கள் அதிசயங்களுக்காக காத்து கொண்டிருந்தவங்க ஆண்டவர்கிட்ட வந்தாங்க. அதுல ஒரு 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. அங்க இருந்த ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லிதான் வந்திருந்தாங்க. ஆனா இந்த 4 பேர் அவங்க தேவைக்காக வரல, வேறு ஒருத்தனுடைய சுகத்திற்காக, அவன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவனை சுமந்து கொண்டு வந்தாங்க. அங்கே நிறைய தடைகள் இருந்தது. ஆண்டவர்கிட்ட நெருங்கி போகவே முடியல. அவங்க மேல் கூரைய பிரிச்சு அந்த மனுஷனை ஆண்டவருக்கு முன்பாக இறக்கினாங்க. கர்த்தர் அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து அவன் பாவத்தை மன்னித்து அவன் வியாதியை ஆண்டவர் சுகமாக்கினார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை அறியாத ஜனங்கள், பாவத்தில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வருகிறதற்கு நாம என்ன எஃபர்ட் போடுறோம், நாம என்ன பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம்? அந்த 4 பேர் எப்படி அவங்க தன்னை மறைத்து கொண்டு மற்ற மனிதனுக்காக பிரயாசப்பட்டாங்களோ அப்படி நாம பிரயாசப்படும் போது, உங்க உறவினர்களாக இருக்கலாம், உங்க குடும்பத்தினர்களாக இருக்கலாம், நீங்க வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், ரட்சிக்கப்படாத ஜனங்கள், நீங்க ஆண்டவரிடத்தில் அவர்களுக்காக, அவங்க ரட்சிப்புக்காக பிரயாசப்படும் போது, ஆண்டவர்கிட்ட கொண்டு வருகிறதற்கு நீங்க முயற்சி செய்யும் போது, உங்க விசுவாசத்தை பார்த்து உங்க மூலமா கர்த்தர் அவர்களை ரட்சித்து ஆசீர்வதிப்பார்.